இந்த வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் இப்பொழுது பாடினது போல நாம் அவரை துதிக்க வந்திருக்கிறோம், நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் வாய்களை திறந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் நாம் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். அதுவே ஏற்றதும் இன்பமானது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி நாம் செய்வோமானால் சத்ருவானவன் அவன் ஓடி போவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே. அப்படியா இந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற இந்த உத்தமமான பணியை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கையில் தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நம்ம இழந்து போகாதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்தில் இந்த பாடல் பாடினோம். இப்பொழுதும் இந்த துதி வேளையிலும் நாம் இந்த கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் அவரை ஒரு மனதோடு நம்ம துதிப்போம். வாரும் தூய ஆவியானவரே என்று சொல்லி நாம் இந்த இடத்துல அவரை அழைப்போம். அவர் நம்முடைய மத்தியில் அவர் இருந்து நம்ம துதிகளை அவர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, அவர் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன். ஆமென். அவர் பூமி அனைத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் துதிப்போம், அவரை நாம் துதிப்போம். நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களில் இருந்து அவரை நாம் துதிப்போம். 10 நரம்பு வீணையினாலும் தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல அப்படியாய் ஆண்டவரை நம்மை துதிப்போம். நாம் துதிப்போம். நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு நாவு அவரை துதிப்பதற்காக, அவரை பற்றி பேசுவதற்காக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் மறந்து போகாமல் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிப்போம். நான் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல நாமும் கூட இந்த வேளையில அப்படியே ஆண்டவரை துதிப்போம். நாம் துதிப்போம். நம்மளுக்கு 80வது ஆண்டை இந்த சுதந்திரமாய் காணும்படி நம்மளுக்கு கொடுத்த தேவாதி தேவனை தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் என்று சொல்லி அப்படியாய் ஆண்டவரை நாம் துதிப்போம். தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தந்திருக்கிறார். அதற்காய் பாடுபட்ட நம்முடைய முன்னோர்களெல்லாம் நம்ம நினைத்து ஆண்டவரை நம்ம துதிப்போம். துதிக்கும் போது சாத்தான் ஓடுவான், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஒருவேளை நமக்கு இன்றைக்கு சாதகமற்ற ஒரு சூழலை இந்த தேசத்திலே காணப்பட்டு கொண்டு இருந்தாலும் நாம் துதிக்கும் போது, நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் போது, ஒருவேளை ஆண்டவரை உடைய பிள்ளைகள் 2 சில கோடி மக்கள் தான் நம்ம இந்த பூமியில இந்திய தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 100 கோடி மக்கள், 144 கோடி மக்கள் வாழுகிற இந்த தேசத்துல வெறும் 2% மக்கள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அந்த கொஞ்சம் பேரை அந்த எகிப்திலிருந்து அவர் திருப்பி கொண்டு வந்தாரே. ஆமென். அப்படியாய் நம்மை கொண்டோம் இந்த பூமியில வாழ்கிற இந்த கொஞ்சம் பேரை கொண்டோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். நாம சோர்ந்து போகாமல் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம நினைப்போம். அவருடைய நாமத்தை கர்த்தர் என்பது என் நாமம் என்று சொன்னவர் அவர். ஆமென். அப்படிப்பட்ட நாமம் உடையவரை நாம் துதிப்போம். இந்த பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நாம் அவருக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். அதை நம்ம அசதியாய் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் செய்யத்தக்கதான எங்களுக்கு கிருபையை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க மட்டும் எங்களை ஆண்டவரே இப்படி அழைக்காதிருந்தால் நாங்கள் என்றைக்கோ கெட்டு போயிருப்போம். ஆனாலும் உங்க கிருபை தேவ கிருபை எங்களை இப்படி நிறுத்தி வைத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்களும் கொள்ளாதவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே சுவாசத்தை தந்திருக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் இந்த கண்ணிகளையும் சுருக்குகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
எங்க பாதைகளா இருந்த கல்களை பொறுக்கி போட்டவரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ கரடு முரடான சூழ்நிலையில என் தேவனுடைய கரங்களை தாங்கி வருவதற்காக உம்மை துதிக்கிறோம். வியாதிகள் மத்தியில் ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற அநேக தீமைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டி வர்றீங்களே ஆண்டவரே. ஆமென் ஆமென். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆமென், பூமியில் உண்டாயிருக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரை உண்டாக்கினவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென் ஆமென் ஆமென். கோடான கோடி தூதர்கள் ஆண்டவரே உம்மை போற்றி கொண்டிருந்தாலும் நீர் பரிசுத்தமுள்ள தேவன், எங்களுடைய துதியை விரும்புகிற தேவனா இருப்பதற்காக ஆண்டவரே. ஆமென். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு உலாவும்படி வந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படிப்பட்ட தேவன். இந்த மண்ணை ஆண்டவரே நினைவு கூறுகிறவரே, இந்த மண்ணான மனிதர்களை நினைவு கூறுகிறவரே ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வனாந்தரத்திலே ஆறுகளை உருவாக்குறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினியை நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்று சொன்னவரே, அப்படி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அக்கினி ஜுவாலை பற்றாதபடி காத்த தேவன், இன்று ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கலங்கி நிற்கிற வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அக்கினி ஜுவாலைகள் பற்றாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இருக்கிற இடங்களிலே பத்திரமாய் நீர் பாதுகாத்து வருகிற உம்முடைய தயவுள்ள கரத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் கூட நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காய் மேன்மைகளுக்காய் உம்முடைய பிள்ளைகளை கொண்ட ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட பணிகளை இந்த பூமியிலே செய்யும்படி இந்த செங்கல்பட்டு பகுதியில இப்படிப்பட்ட ஊழியத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக ஆமென். உம்முடைய பிள்ளைகளை நம்பி நீர் கொடுத்த இந்த ஊழியத்திற்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவே. இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே. ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கும் நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கும் நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியுமே நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியுமே நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கும் நீரே. ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே.
ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய ஆருயிர் ஆண்டவரே, அப்படியாயுமை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஒரு மனிதர்கள் எங்களுக்கு ஒரு நன்மைகள் செய்வார்களானால் அவர்களுக்கு நாங்கள் எத்தனை முறை நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எத்தனையோ முறை எங்களை தாங்கி ஏந்தி எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்திருக்கீங்களப்பா. நாங்கள் உண்மை மறந்து ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நாங்கள் உண்மை மறந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் மறந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. மீறுதல்கள் எல்லாம் பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை பாவம் மற்ற எல்லா பாவம்னா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் மீறினோன்னா அதுதான் பாவம்னு சொல்றீங்கப்பா. நாங்கள் எத்தனை முறை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே சுவாமி மீறி இருக்கிறோம். ஆனாலும் உங்க அன்பு ஆண்டவரே எங்களை தாங்கி எங்களை ஏந்தி எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து வருவதற்காக நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நாங்கள் கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் அன்பான நம்முடைய மகனை நீர் எடுத்து இம்மட்டும் நீர் பயன்படுத்தி வருகிற ஆண்டவரே உம்முடைய கிருபையெல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 10வது ஆண்டை இந்த கிரேஸ் டே ஊழியத்திற்கு நீர் தந்த ஆண்டவரே கரங்கோத்து செய்கிற உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்காக ஆமென் ஆமென். நாங்கள் உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பங்களில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களுடைய பேரன் பேத்திகள் எல்லா காரியங்களிலும், எங்களுடைய கையின் பிரயாசங்களில, எங்களுடைய போக்கில், எங்களுடைய வரத்தில் ஆண்டவரே அன்பாய் ஊழியம் செய்கிற அத்தனை உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் கூட இருந்த ஆண்டவரே ஒரு தாய் சுமப்பது போல ஆண்டவரே எங்களை உங்க தோளின் மேல சுமந்து வந்த உம்முடைய தயவுள்ள ஆண்டவரே கரத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே. நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் எங்களை உயிரோடு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதிகள் ஆண்டவரே, எத்தனை குடும்ப பிரச்சனைகள் உண்டு சுவாமி. அது மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவரே நீர் நிறுத்தி வைத்திருக்கிறீரே, நாங்கள் நிற்கும்படி செய்திருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமே நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மறப்பது அன்றே நன்றென்று என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உம்மை மறக்காமல் எப்பொழுதும் ஆண்டவரே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ ஆமேன் 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 ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ
தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட இந்த தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. அல்லேலூயா. ஆமேன். ஒன்று குறையாமல் காக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாக உடைய சமூகத்துல ஆமாண்டவரே நாங்கள் கர்த்தாவே துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெருமை இருக்குமானால், சுயம் இருக்குமானால், தாழ்மை இல்லாவிட்டால் இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆமேன் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க பலன் இல்லாவிட்டால், உங்க கிருபை இல்லாவிட்டால், ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தாவிட்டால் நாங்க இதெல்லாம் செய்ய முடியாதப்பா. நாங்க செய்யவே முடியாது ஆண்டவரே. உங்க பலத்தால் எங்களை இடைகட்டுங்க. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களை இடைகட்டுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய பரிசுத்தமான பாதையில எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எங்களை நடத்துங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே. வேதனை உண்டாக்குற வழி எங்களிடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மை காண்கிறவர்கள், எங்களை காண்கிறவர்கள் நாங்கள் ஆண்டவரே உண்மை காணும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பேச்சில், எங்களுடைய நடக்கையில், எங்களுடைய சொல்லில் ஆண்டவரே, எங்களுடைய செயலில் எல்லாம் ஆண்டவரே உங்களை பார்க்கட்டோப்பா, உங்களை பார்க்கட்டோப்பா ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே கிறிஸ்து அவன் அவள் என்று சொல்லி ஐயோ அவருடைய வாழ்க்கையை பார்த்து நான் இப்படி வெட்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற மக்கள் இருக்காங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே என் தகப்பனே அப்படி நாங்கள் உங்களை வெட்கப்படுத்திடக்கூடாது. இது சமுதாயத்தில் ஆண்டவரே உங்களை நாங்கள் தலை நிமிர வைக்கணும் ஆண்டவரே. நீங்கள் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தீங்க என்பதை நாங்கள் சாட்சிகளாக நிற்கணும் ஆண்டவரே, சாட்சிகளாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் இப்படி ஜெபித்துட்டு அப்படி போய் ஆண்டவரே எங்களுடைய சுயரூபத்தை ஆண்டவரே நாங்கள் காண்பிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவரே தரை மட்டும் எங்களை தாழ்த்தக்கூடிய கிருபை எங்களுக்கு இந்த நாட்களில் நீங்க தாங்க ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே நாங்கள் கடந்த வாரத்தில் கேட்ட செய்தி போல ஒரு இந்த உலக கல்வி அப்படிப்பட்ட ஆண்டவரே மேன்மை எங்களுக்கு கொண்டு வராது. ஆனால் தேவனுடைய கல்வி எங்களை இப்படிப்பட்ட மேன்மையான வழிக்கு கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்வி எங்களுக்கு அல்ல, எங்களுடைய சந்ததிகளுக்கும், எங்களுடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க தந்து எங்களுடைய சந்ததிகளும் இப்படிப்பட்ட சத்தியத்தில் நடக்க ஆண்டவரே சாட்சிகளா இந்த உலகத்தில் வாழ ஒரு உமக்காக ஆண்டவரே சுவாமி பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நடக்கிற அத்தனை ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தில் இருக்கிற அத்தனை உடைய பிள்ளைகளையும் அப்படியாக உமக்கு சாட்சியாக ஆண்டவரே நீங்க பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் தாழ்த்தின ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க எவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே தாழ்த்துகிற தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவரே. ஒருவேளை அதை நாங்கள் செய்யக்கூடாதபடிக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தினோன்னா நாங்கள் அது பூமியில் உயர்ந்திருப்போம்னு சொல்லி ஆண்டவரே அது பிசாசுக்கு தெரியும். அதனால தான் எங்களை தாழ்த்த விடாதபடி பெருமையிலையும் அகந்தையிலையும் சுயத்திலும் ஆண்டவரே பாவத்திலே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் சுகமாய் கிடந்து அதை நாங்கள் பால் போல பருகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீதியின் தேவனாகிய உண்மையோ நாங்கள் புறம்பே தள்ளி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு ஆண்டவரே எங்களை விட்டு நீர் அகற்றுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த உங்க கரத்தில் கொடுத்த அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் நீங்க 5000 பேருக்கு போஷித்தீங்களே, அப்படி எங்களை நாங்கள் உங்க கரத்தில் கொடுப்போமானால் எங்களையும் மற்றவர்களுக்காக ஆண்டவரே நீர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த பூமியில உமக்கு சாட்சியாய் நன்றியோடு நாங்கள் வாழ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தந்தரல வேண்டும் என்று அன்பின் இரட்சகர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.